திருப்பரங்குன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள சூழலில் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்து திருப்பரங்குன்றம் புறப்படும் இந்து அமைப்பின் நிர்வாகிகள் உள்ளூரிலேயே காவல்துறையால் தடுத்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பிஜேபி ஒன்றிய தலைவர் பிரபாகரன் மற்றும் லோகு செந்தில்குமார் ஆகியோரது தலைமையில் திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை காக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடி அருகே உள்ள அழகாபுரியூரில் உள்ள தனது வீட்டிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல முயன்ற பிஜேபி மூத்த தலைவர் ராஜாவை போலீசார் வீட்டு சிறையில் வைத்தனர். இதனை கண்டித்து போலீசாருடன் ராஜா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கோவையிலிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு புறப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் நிர்வாகிகள் சிவலிங்கம், கண்ணன், பிஜேபி நிர்வாகி பாண்டியன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காரைக்குடியில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்ல இருந்த இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் அக்னி பாலா, பிஜேபி மாவட்ட செயலாளர் நாகராஜ் உள்ளிட்ட 15 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இதேபோல் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இந்து அமைப்பின் நிர்வாகிகளும் பிஜேபி நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழக பிஜேபியின் பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் இன்று காலை தஞ்சாவூரில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டார். ஆனால் அவரை போலீசார் வீட்டிலேயே தடுத்து சிறை வைத்துள்ளனர். வீட்டு காவலில் வைக்கிறதுக்கெல்லாம் அச்சப்படுற நாங்கள் கிடையாது. ஆயுள் காலம் முழுக்க சிறையில் வச்சாலும் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கோம். எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக எங்களுடைய கலாச்சாரத்தை பல நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த நம்முடைய திருப்பரங்குன்றம் மலையை மீட்பதற்கு எதையும் செய்யறதுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள், இந்து உணர்வாளர்கள், முருக பக்தர்கள் தயாராக இருக்கும். அதனால அரசாங்கம் இந்த கைது மூலமா, இந்த வீட்டுக்காவல் மூலமா, 144 தடை உத்தரவு மூலமா இந்துக்களை மிரட்டிடலாம் அப்படின்னு நினைச்சா இது கனவுல கூட நடக்காது. ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதியில் தேனியிலிருந்து மதுரை நோக்கி செல்லும் வாகனங்களையும், உத்தப்ப நாயக்கனூர் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வரும் வாகனங்களையும் உசிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் பலத்த சோதனைக்கு பின் அனுமதித்து வருகின்றனர். திண்டுக்கல் சிவகங்கை மாவட்ட எல்லையான சூரப்பட்டி பகுதியிலும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் நோக்கி சென்ற பிஜேபியினரை போலீசார் கைது செய்து வருகின்றனர்.